கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம இந்த பூமியில பார்க்கும்போது எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எத்தனை எத்தனை விதமான இயற்கையின் சீற்றங்கள், எத்தனை எத்தனை விதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறத பாருங்க. சங்கீதம் 46 முழுவதையும் நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கும் போது, என்ன பிரச்சனைகள் வந்தாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் எல்லாம் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன்னா கர்த்தர் நமக்கு அடைக்கலாம். அவர் என்னோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. 4வது வசனத்துல பார்க்கிறோம், ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா, ஆமேன். ஒரு நதி உண்டு, நமக்குள்ள ஒரு நதி இருக்கிறது. இந்த நதி, ஆமேன், இது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கிற அந்த ஆவியானவராகிய நதி, அந்த நதி நமக்குள்ள இருந்து பாய்ந்து செல்லுகிறபடினால தேவன் அதன் நடுவில் வாசமாயிருக்கிறார். நாம் அசைக்கப்படாதபடி தேவன் பாதுகாக்கிறார். ஆமேன். 8வது வசனத்தை பார்க்கும்போது, பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அப்படிங்கிறார். ஆமேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன். இந்த உலகத்துல எந்த ஒரு நம்முடைய பணமோ படிப்போ அந்தஸ்தோ எந்த காரியமும் நம்மை தப்புவிக்கவே முடியாது. ஆனால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். இந்த உன்னதமானவருடைய அடைக்கலத்துக்குள்ள தங்கி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பக்கத்துல 1000 பேரும் வலது புறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது அவனை அணுகாது. ஆமேன். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வலு சட்டத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியா எல்லா தீமைக்கும் மேலாக சத்துடைய வல்லமைகள் தொட முடியாதபடி, தீமை அணுக முடியாதபடி அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறான். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சந்ததி சந்ததியாக நம்முடைய சந்ததிகளுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். நம்முடைய சந்ததி அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சந்ததியின் மேல் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவர் அதிகாலையிலே நமக்கு சகாயம் செய்கிற தேவன். நாம் போகிற இடத்திலெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கிற தேவன். அவருடைய சட்டைகளுக்குள்ள மறைந்து கொள்வோம். அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கடந்த நாட்களில் ஆண்டவரே எத்தனையோ விதமான மனிதர்கள், ஆண்டவரே அப்பா, எத்தனையோ ஆக்சிடென்ட்டுகள், எத்தனையோ விதமான காரியங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டே இருக்கிறதப்பா. ஆனாலும் எல்லா தீமைக்கும் எங்களை நீங்கள் ஆக்கி ரட்சித்த கிருபைக்கு ஆய்மது ஸ்தோத்திரம். இன்னும் உடைய பிள்ளைகளையும் உடைய பிள்ளைகளின் குடும்பங்களையும் சந்ததிகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை எல்லாம் உடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்வீராக. ஆவியான குடும்பங்களின் மேல நீர் அசைவாடுவீராக. குடும்பங்களை கட்டி எழுப்புவீராக. குடும்பங்களின் காரியங்களை பொறுப்படுத்தி நடத்துவீராக. உங்க பிரசனத்துக்குள்ள ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில்